திருச்சிற்றம்பலம். புழியற்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கழல் போட்டி ஆழிமிசைக்கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போட்டி வாழி திருநாவலூர் வந்தொண்டற்பதம் போட்டி ஊழிமலி திருவாத ஊர் திருத்தால் போட்டி. திருச்சிற்றம்பலம். சைவ சமயத்திலே நால்வர் சமய குருவர்கள் என்று அழைக்கப்படுகிற நால்வர் வரலாற்றிலே இன்று நாம் உங்களுக்கு கூறவிருப்பது திருஞான சம்பந்தர் வரலாறு. மிகப்பெரிய வரலாறு. நான் சற்று சுருக்கி உங்களுக்காக கூறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். திருச்சிற்றம்பலம். சீர்காழி தலத்திலே அந்தணர் மரபிலே சிவபாதர் பகவதி அம்மையாருக்கு மகனாக அவதரித்தவர் திருஞான சம்பந்தர். இவருக்கு சம்பந்தர்னு பேர் வச்சாங்க. சம்பந்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழில் ரொம்ப கரெக்டாக நம்ம பேசணும். நிறைய பேருக்கு சம்பந்தின்னு கூப்பிடுவாங்க. சம்பந்தின்னு சொல்லக்கூடாது. சம்பந்தி, மந்தினா குரங்குன்னு அர்த்தம். சம்பந்தி பா சொல்லணும். சம்பந்தி. சம்பந்தர்னா ஞானத்துக்கும் ஆண்டவனுக்கும் அடியார்களுக்கும் சம்பந்தப்படுத்துறதால பின்னாளில் இவர் தமிழுக்கு மிக பெரிய தொண்டு செய்வார்னு அப்பவே சம்பந்தர் அப்படின்னு பேர் வச்சாங்க. சீர்காழி தலத்திலே, சீர்காழி தலம் பல சிவ ஆலயங்களிலே ரொம்ப முக்கியமான தலம். சீர்காழி பிரளயம் வரும்போது சீர்காழி தலம் தோணி மாதிரி இருந்துதான். அதனால அதுக்கு தோணிபுரம், பிரம்மபுரம்னு பல பேரு. அந்த சீர்காழி தலத்திலே அந்தணர் மரபிலே வந்தவர் சம்பந்தர். 3 வயது இருக்கும்போது அவருக்கு ஒரு பிறந்த நாள். அன்னைக்கு அவரை கோயிலுக்கு கூட்டிட்டு போலான்னு அப்பா அழைச்சிட்டு போறார். அப்பா குளக்கரையில அகமர்ஷண மந்திரம் பண்றார். அகமர்ஷணம்னு கேட்டீங்கன்னா தண்ணிக்குள்ள இருந்து மந்திரம் சொல்றது. தரையில இருந்து சொல்ற மந்திரத்துக்கும் நீருக்குள்ள போய் சொல்ற மந்திரத்துக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு. அப்படி அகமர்ஷண மந்திரம் பண்ணும்போது குழந்தை பசிக்குது. தந்தையார் வெளியே வரல. ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்கார். குழந்தை அழுவுது. குழந்தை எங்க அப்பா தண்ணியில் போனாரோ அங்க பார்த்து அழுவல, கோபுரத்தை பார்த்து அழுவுது. ஏன்னா ஞான குழந்தை, தவம் இருந்து பெற்ற குழந்தை. குழந்தை பெற்றுக்கணும்னா தவம் இருக்கணும். தவம் இருந்து குழந்தை பெற்றுக்கணும். அப்படி பெற்ற குழந்தை கோபுரத்தை பார்த்து சாதாரணமாக அழுவலை, அம்மையே அப்பான்னு அழுவுது. இப்படி அழுவும்போது லோகத்துக்கே மாதா பராசக்தி உண்மை அம்மா வரா. அந்த குழந்தைக்கு ஞான பால் தராங்க. எப்பவுமே ஒரு பால் கொடுக்கும்போது உண்ணாமுலை அம்மா வந்து பால் கொடுக்குறா. உண்ணாமுலைன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா பால் அருந்தாமுலை. அண்ணாமலையில் அம்மாவுக்கு பெயர், திருநாமம் உண்ணாமுலையால். உண்ணாமுலை உமையாலோடு உரனாகிய ஒருவன் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அந்த உண்ணாமுலை அம்மா அந்த முளைப்பாலை பொற்கிண்ணத்தில் வெறுமனே தரல. அம்மா மட்டும் எப்பவுமே குழந்தைங்களுக்கு அப்பா ஒரு 500 ரூபாய் கொடுத்தாரு அப்படின்னா அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு 200 ரூபா அந்த 500 ரூபாயில் வச்சு கொடுப்பாங்க குழந்தைக்கு. அம்மாவுக்கு அந்த அளவுக்கு பிள்ளைங்க மேலே பாசம். அப்படி தமிழையும் ஞானத்தையும் அந்த பாலில் கலந்து ஒரு கிணத்துல கொடுத்தா. அதனால தான் சம்பந்தர் திருஞான சம்பந்தரா ஆனார். அப்பா வந்தார், குளத்திலிருந்து வெளியே வந்தார். குழந்தை பால் குடிச்சிருந்த அந்த உதட்டில் அந்த வடு இருந்துச்சு. யாருக்கிட்டடா குடிச்ச சத்தமாக கேட்டார். ஏன்னா யாருன்னா திருட்டு பால் எடுத்து வந்து குத்துட்டாங்களோ அப்படின்னு அப்பாவுக்கு ரொம்ப கோபம். இந்த குழந்தை பின்னால ஞானமாக வரப்போகுதுன்னு அப்பாவுக்கு தெரியும். நல்ல ஒரு அந்த மரபில் வந்து ஞானம்லாம் கற்றுக்குன்னு பெரிய ஒரு இதுவாக வரணும்னு அப்பா நினச்சி வளர்க்குறார். இப்படி ஒரு குழந்தை பால் குடிச்சிருக்கேன்னு பெரம்பு எடுக்கிறார், கேட்குறார். வாரியார் சுவாமி சொல்லுவார், ஒரு துறவி ஊர் ஊராக போகிறார். ஒரு ஊருக்குள்ளே போகும்போது இரவு ஆயிடுச்சின்னு ஒரு திண்ணையில் உட்காரார். தாகம் எடுக்குது, துறவிக்கு தாகம் எடுக்குது. தண்ணி குடிக்கலான்னு அந்த ஊருக்குள்ளே போய் பார்க்குறாரு. எல்லா வீடுமே மூடி இருக்கு. ஒரு வீட்டில் மட்டும் கொஞ்சம் விளக்கு எரியுது. அந்த வீட்டில் கொஞ்சம் குரலும் கேட்குது. போய் துறவி கேட்குறாரு, அம்மா யாருமா உள்ளே இருக்கீங்க, தண்ணி இருந்தால் கொடுங்க.
அங்கே ஒருத்தர் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு வெள்ளி சொம்பில் கொடுத்துட்டு துறவிக்கிட்ட அவர் சொல்கிறாரு, ஐயா இனிமேல் தொல்லை பண்ணாதீங்க, நீங்களே வச்சுக்கிங்கன்னு வெள்ளி சொம்பில் தண்ணி கொடுத்துட்டு போயிடுறாரு. துறவி அந்த தண்ணியை வாங்கி திண்ணையில் படுத்து கொஞ்சம் தாகம் ஆரம்பி மறுபடியும் கொஞ்சம் படுக்கிறாரு. மறுபடியும் கொஞ்சம் இரும்பல் வருது, தண்ணி குடிக்கிறார். குடிச்சு தூங்கிட்டாருங்க. காலையில் ஏந்துக்கிறாரு. ஏந்துக்கும் போது 2 பெண்கள் பேசுகிறாங்க. அதை காதில் கேட்குறாரு துறவி. பெண்கள் பேசுகிறாங்க, ரொம்ப நாளாக பூட்டியிருந்த வீடு அவள் வந்து போனால், அடுத்த வாரம் வரன்ட்டு போனால் திருட்டு பசங்க வீட்டில் இருக்கிற எல்லா சாமானும் எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. வெள்ளி சாமான், வீட்டில் இருந்த செம்பு பித்தளை சாமான்லாம் தூக்கிட்டு போயிட்டானுங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, அந்த திருட்டு சொம்பை குடித்தவருக்கு, அந்த சொம்பை குடித்தவர் இதை வச்சுக்கலான்னு நினச்சிட்டார். ஒரு நிமிஷம் காலையில் அந்த சொம்பை நம்மளே வச்சுக்கலான்னு நினச்சார். இதோட காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த திருடன் கையால் வாங்கி தண்ணி குடித்தார் இல்லைங்களா, அந்த சொம்பை அந்த ஒரு நிமிடம் அவர் வந்து திருட்டு புத்தி வருது துறவிக்கு. வச்சுக்கலாமே நம்மளே, அவர் வச்சுக்க சொன்னார் அப்படின்னு. அது மாதிரி அப்பா வந்து சொல்கிறாரு பையன்கிட்ட, யாரா பால் கொடுத்தா சொல்கிறான்னு கோபமாக குச்சி எடுக்கிறார். குழந்தை கோபுரத்தை காட்டுது, மேலே விஸ்வா ரூபத்தில் இருக்கிற அந்த சிலையை காட்டுது. அப்பாவுக்கு புரியல. அப்பா கேட்குறார், என்னடா சொல்கிற, ஒழுங்காக சொல்கிறான்னு. ஞானம் வேற உள்ள கலந்துருக்குங்க குழந்தைக்கு. தமிழ் வருது எப்படி? தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் என்னை ஏத்த. பாட்டு வருதுங்க, பாட்டா வருது. அப்பாவுக்கு புரிஞ்சுது, இப்போதான் புரிஞ்சுது. இவர் சாதாரண குழந்தை இல்லை, ஞானத்தை அம்மா வந்து பால் கொடுத்த குழந்தை. அந்த பாட்டில் அவர் ஒரு லைன் சொல்ல சொல்ல அப்பாவுக்கு புரியுது. 10 பாட்டு. முதல் திருமுறை திருஞான சம்பந்தர். சைவ சமயத்தில் 12 திருமுறை இருக்குங்க. அதில் முதல் திருமுறை திருஞான சம்பந்தர், திருக்கடைக்காப்பு. அதில் இந்த தோடுடைய சிவியன்னு எழுதி 12,000 பாட்டு எழுதியிருக்கு. நமக்கு கிடைச்சது கொஞ்சம்தான். அப்படி பல வரலாறு, ஞானசம்பந்தர் வரலாறு ஒரு நாள் ஆகும். நான் சுருக்கமாக சொல்கிறேன். பல தலங்களுக்கு தோல் மேலேயே அப்பா தூக்கிட்டு போகிறார். சீர்காழியில் பிறந்த நம்ம திருஞான சம்பந்தரை தோளிலேயே தூக்கிட்டு போகிறார். தட்டி தட்டி பாடுதுங்க குழந்தை, கையை தட்டி தட்டி பாடுது. கை வலிக்குமேனு அம்மா பொற்கிண்ணம் கொடுக்குறான். அவருக்கு வந்து தட்டு தட்டி ஒரு தாளம் கொடுக்குறான். பொற்கிண்ணத்தாரம் கிண்ணாரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கொடுக்குறான் அம்மா. நடந்து போனால் குழந்தைக்கு கால் வலிக்குமேனு முத்திச்சிவிகை கொடுத்தார் அப்பா. இதெல்லாம் நடந்து வரலாறுங்க. அப்படி எல்லா தலங்களுக்கும் சென்று தமிழால் பாடுறார். தமிழ் எப்படிப்பட்டது தெரியுங்களா? நீங்கள் எந்த மந்திரமும் சொல்ல வேணாங்க, வேதம் வேணாம், 4 வேதம் இருக்குது, எதுவும் படிக்கணும். தமிழில் உள்ளம் உருகி உயிர் உருகி பாடுனீங்கன்னா போதும். ராகம் தெரிஞ்சவங்களுக்கு. இன்னொன்று கேட்டிங்கன்னா, ஞான சம்பந்த பெருமான் பண்ணால் பாடினார். அதன் பிறகுதான் ராகம் உருவாச்சு. நிறைய பேர் பாகவதர், நிறைய பாட தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க. நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஞானம் தெரியாது. இந்த பாட தெரிஞ்சவங்க ராகம் கூட இந்த இருந்து தான் வந்தது. பண்ணை கரெக்டாக பாடி சும்மா அந்த ஐயாவை நீங்கள் தரிசித்தாலே முக்தி அடையலாம். அப்படி அடைஞ்சவங்க 63 அடியார்கள். 4 பற்றி நான் ஏன் சொல்கிறேன்னா, சைவத்தை வளர்த்தவங்க 4 ரொம்ப முக்கியமானவங்க. அதில் நான் இன்னைக்கு திருஞான சம்பந்தரை பற்றி கூறின்னு இருக்கேன் உங்களுக்கு. 4 திருஞான சம்பந்தர் இப்படியே பல தலங்கள் போகிறார். நம்ம சென்னைக்கும் வந்திருக்கிறார், மயிலாப்பூர் வந்திருக்கிறார். மயிலாப்பூரில் ஒரு பெரிய சிறப்பு இருக்குது, உங்களுக்கு தெரியும். கபாலீஸ்வரர் கோயில் சென்னையில் புகழ்பெற்ற பாடல் பெற்ற ஸ்தலம். அங்கே வந்து பூம்பாவை, அந்த பூம்பாயை இவரையே நினச்சி உருகி, எனக்கு ஞான சம்பந்தர் தான் திருமணம் பண்ணிக்கணும்னு உருகி இருந்தவ அந்த அம்மா பூம்பாவை நாகம் தீண்டி இறந்தாங்க. அந்த பூம்பாவையை உயிர் பெற்ற செய்தவர் ஞான சம்பந்தர். தமிழ் தாங்க, வேற ஒன்றுமே இல்லை, தமிழில் தான் பாடினார். அப்படி பல பாட்டு பாடி பல தலங்கள் சென்றவர் ஞான சம்பந்தர். ஒரு நாள் மதுரையில்
சமணர்களோட சமயம் ஓங்கி வளர்ந்திருந்த சமயத்தில் மங்கையர்க்கரசி அம்மா சைவத்தில் அந்த அம்மாவுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த அம்மா வாழ்ந்த ஊர் சோழ நாடு. அவங்க கல்யாணம் பண்ணி போகிற ஊர் மதுரை. கூன் பாண்டியர் திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. கூன் பாண்டிய மன்னன் சமணர்களுக்கு கூட இருந்து சைவத்தை தழை தோங்காமல் சமணத்தை தழை தோங்குற வழி பண்ணியிருக்காங்க. சமணர்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த மதுரை பதிக்கு வந்த மங்கையர்க்கரசி அம்மா எப்படியாச்சும் மதுரையில் சைவம் வழங்கணும், நல்லா ஓங்கணும்னு சொல்லிட்டு குலச்சிறையார் அப்படின்ற ஒரு அடியார் போய் கேட்குறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு. அந்த மன்னரில் ஒரு இளவரசராக இருந்தவர் அவரும். அவர் அம்மா சீர்காழிபதியிலிருந்து ஞானசம்பந்த பெருமான் பல தலங்கள் போகிறாரு, அவரை நீங்கள் மதுரைக்கு அழைச்சிங்கன்னா கண்டிப்பாக சைவம் வளரும் அப்படின்னு ஞானசம்பந்தர் பெருமானை கூப்பிட குலச்செரியார் அனுப்புகிறாங்க. மங்கையர்க்கரசியார் ஞானசம்பந்தர் வரலான்னு முடிவெடுக்கும்போது அப்பர் பெருமான் திருநாவுக்கரசர், வயதில் மூத்தவர் அப்பர், வயதில் இளையவர் ஞானசம்பந்தர், 16 வயசில் முக்தி அடைஞ்சவர் ஞானசம்பந்தர், 76 வயசில் முக்தி அடைஞ்சவர் திருநாவுக்கரசர். வயசு முக்கியம் இல்லைங்க, எப்படி ஞானம் பெறுறோம் அதுதான் முக்கியம். அப்படி திருஞான சம்பந்தர் கிளம்பலான்னு சொல்லும்போது அப்பர் சொல்கிறார், இல்லையாரே இப்போ கொஞ்சம் கோலொன்னாலும் சரியில்லையே, இப்போ போகலான்னு சொல்கிறீங்களே. அப்பரே, அடியாறுகளுக்கு கோலொன்னாலும் தேவையில்லை, நம்மளை ஒன்றும் பண்ணாது, நவகிரகங்களும் ஒன்றும் பண்ணாது, ஆண்டவனை தொழும் அடியாறுகளுக்கு எந்த கோலும் ஒன்றும் பண்ணாதுன்னு ஒரு பதிகம் பாடுறார். உங்களுக்கு தெரியும் அடியார் எல்லாருக்கும். வேயுரு தோழி பங்கன் விடம் உண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசு அரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த அதனால் என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பும் இரண்டும் உடனே அவை நல்ல நல்ல ஆசரு நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு ஒரு பதிகம். கோளறு திருப்பதிகம் பாடுனார். 10 பாட்டு. எல்லா பாட்டும் ஞானசம்பந்தர் 10 பாட்டு 10 தான் பாடுவார். அப்படி பாடின பாட்டு வாரியார் சுவாமி அருணகிரி பாடின பாட்டை எடுத்து சொல்வார் எல்லா சொற்பொழிவிலையும். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசன் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. அருணகிரிநாதர். இது திருப்புகழ். இப்படி அடியார்களை எந்த கோலும் நாளும் நட்சத்திரமும் எதுவும் செய்யாதுன்னு அப்பர் பெருமான் கிட்ட ஞானசம்பந்தர் சொல்றார். அப்படி சொல்லி மதுரை அம்பதிக்கு வராங்க. 2 பேருமே வராங்க. குலச்சிறையார் 3 பேரும் வராங்க. வந்த உடனே இவர் வந்து மதுரை அம்பதியில் மங்கையர்க்கரசியார் மடத்தில் தங்க வைக்கிறாங்க. அப்போ அந்த சமணர்கள்லாம் ஓங்கி இருந்த காலத்தில் அந்த அரசரை போய் பார்க்கும்போது ஒரு சிறுவன் ஒரு அடியார் ஞானசம்பந்தராம் இங்கே வந்து சைவத்தை வளர்க்க போகிறாராம், இதை முளையிலே கிள்ளணும் அப்படின்னு அரசர்கிட்ட சொல்கிறாங்க. அரசர் என்ன பண்ண சொல்கிறீங்கன்னு, நம்ம அவங்க தங்கியிருக்கிற மடத்துக்கு தீ வச்சிடலாம் அப்படின்னு இவங்க சமணர்கள் ஒரு அறிவுரை அரசர்கிட்ட சொல்லும்போது, அரசர் நீங்கள் எதனா பண்ணுங்க அப்படின்னு அரசர் சொல்கிறாரு. உடனே அவங்க தங்குற ஞானசம்பந்தமூர்த்தி தங்குற மடத்துக்கு தீ வைக்கிறாங்க. தீ எரியுது. எல்லா அடியார்களும் ஓடி வந்து, ஐயா பிள்ளையாரே பிள்ளையாரே என்னப்பா ஏன் ஓடி வரீங்க, நம்ம தங்குற மடத்துக்கு தீ வச்சுட்டாங்க ஐயா, தீ வந்து உதிர்ந்து விட்டு எரியுது ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க, அது பையவே சென்று பாண்டியருக்கு ஆகுகன்னு சொல்கிறார் ஞானசம்பந்தர். இங்கே நீங்கள் பைய அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். ஊருக்கு ஒரு தமிழ் இருக்குங்க. குழந்தை 16 வயசு கூட ஆகலை,
3 வயசுலேருந்து வந்த குழந்தை, எல்லா ஊருக்கும் போகிற குழந்தை, அந்த ஊர் தமிழ் கற்றுக்குச்சு. பைய அப்படின்னா மதுரையில் மெதுவாக போன அர்த்தம். நீங்கள் ஒரு ஊர் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஊர் போகும்போது தெரியும், கோயம்புத்தூரில் ஒரு மொழி, ஆனால் தமிழ் தான். அதை பேசுகிற வழக்கு, பேச்சு வழக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். பைய போ, சூதானமாக போ, மெதுவாக போ, பார்த்து மெதுவாக போப்பா, குழந்தைகிட்ட சொல்லி அனுப்புவாங்க. அந்த பாட்டில் பையவே போய் பாண்டியருக்கு ஆகுகன்றாரு. அப்படி சொல்லும்போது நேராக அது பாண்டியருக்கு, நம்ம ஆண்டவனே அக்னி, நம்மளை ஒன்றும் பண்ணாது, அவரே அக்னி ஸ்வரூபம், ஒன்றும் ஆகாது, நீங்கள் போங்கன்னு. அது அப்படியே போய் சூளை நோயா, அவருக்கு தீ ஜுவாலையாக போய் பாண்டியனுக்கு வெப்பு நோயாக மாறி, வெப்பு நோயாக மாறி மதுரை அம்பதிக்கு அவரால் தாங்க முடியாத வெப்பு நோய் பாண்டியருக்கு ஆகுது. உடனே எல்லாரும் அடியார்கள்லாம் போய் சமணர்களை கூப்பிடுறாங்க. அந்த அடியார்கள், என்னப்பா அரசனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம பண்ண வேணதான் அப்படின்னு. அரசர் அவருக்கு தீராத வலி தாங்க முடியல, ரொம்ப பெரிய வெப்பு நோய். அம்மா கிட்ட, மனைவிட்ட கேட்குறாங்க, என்னம்மா பண்ணுறது, நீங்கள் ஞான சம்பந்தரை கூப்பிட்டீங்கன்னா தான் இதுக்கு சரியாகும், இல்லைன்னா உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, ஞான சம்பந்தரை வர சொல்லுங்கள். ஆனால் சமணர்கள் ஒத்துக்கல். அவங்க பண்ணால் நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம், நீங்கள் அவர் பண்ணும்போது இது உடனே சரியாயிடுச்சு நீங்கள் சொல்லுவீங்க. சமணர்கள் கொஞ்சம் கூட ஒத்துக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு ஒன்று இருக்குது அவங்க வழக்கு. நம்ம ருத்ராட்சம் தரித்து நாமம் போட்டிங்கன்னா அதை பார்த்த உடனே, அதை பார்த்துட்டாங்கன்னா கண்டு முட்டிப்பாங்களாம் எங்கன்னா போய் சமணர்கள். அது மாதிரி அந்த காலம் சிவாய நமச்சிவாய யாருன்னா சொல்லிட்டாங்கன்னா அதை கேட்டுட்டாங்கன்னா போய் முட்டிப்பாங்களாம். அதுக்கு வார்த்தை கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு. இப்படி இருந்த காலம் அந்த சமணர்கள். அந்த காலத்தில் சமணர்கள், சரி வெப்பு நோயை நீங்கள் தீர்க்குறீங்களா நாங்கள் தீர்க்குறீங்களான்னு ஒரு பெரிய போட்டி வச்சுக்கிட்டாங்க. அதனால உடம்பை நான் பாதியாவை வெட்டிக்க முடியும், என்ன விளையாட்டாது. அப்புறம் ஒன்றுமே பண்ணலைங்க, போனார். சரி நீங்கள் அந்த பக்கம் பண்ணுங்க, என்னென்னோ பண்ணி பார்த்தாங்க. ராஜா நீங்களாம் போங்க, சமணர்களை நீங்கள் ஐயா நீங்கள் பண்ணுங்க ஐயா. அவர் ஒன்றுமே பண்ணலைங்க. வந்தார், மடப்பள்ளியில் இருக்கிற சாம்பலை கொண்டு வர சொன்னார். சாம்பலை கொண்டு வந்தாங்க, சாம்பலை எடுத்தார். மடப்பள்ளி சாம்பல்னு சொல்லுவோம். மடப்பள்ளினா நம்ம சமையல் அறையில் இருந்தால் அது அடுப்பங்கரைன்னு சொல்லுவாங்க. கோவிலில் சமையல் பண்ணுறது, அதாவது நெய்வேத்தியம் பண்ணுற இடத்துக்கு பேர் மடப்பள்ளி. மடப்பள்ளி சாம்பலை எடுத்துன்னு கையில் வச்சு தமிழுங்க. அவர் ஒன்றும் மந்திரம் பண்ணல, மயம் பண்ணல. மந்திரமாவது நீர், ஆனவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாயன் திருநீரேன்னு பதிகை இருக்கு, நமச்சிவாய பதிகை இருக்கு. திருநீற்று பதிகை எடுத்து பூசுறார். வெப்பு நோய் தீங்கி, மொத்தமாக வெப்பு நோய். அதோட சமண மதத்திலிருந்து கூன் பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறனாக வரலாறு.